டோன்ட் பி ஓவர் கான்ஃபிடென்ட். சில பேருக்கு என்னன்னா, ஒரு 2, 3 ட்ரேட் எடுத்துட்ட பிறகு, அவங்கள நம்ம கையிலேயே புடிக்க முடியாது. என்னன்னா, நான் தான் மார்க்கெட்ன்ற அளவுக்கு அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. 2 ட்ரேட் எடுத்துட்டோம்னா, நான் நான் சொன்னா தான் மார்க்கெட் மேல மூவ் ஆகும் பாரேன். நான் சொன்ன மார்க்கெட் கீழ மூவ் ஆகும் பாரேன். அந்த அளவுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு ஓவர் அந்த கான்ஃபிடன்ஸ் அதிகமாகுது. ஒரு நம்பிக்கை அதிகமா வந்தது. அந்த மாரி மார்க்கெட்ல இருக்க முடியாது. எந்த இடத்துல ஹம்பிளா இருக்கணுமோ, அந்த இடத்துல நம்ம ஹம்பிளா தான் இருந்து ஆகணும். மார்க்கெட் முன்னாடி எப்போதுமே மார்க்கெட் எப்படி போதோ, அந்த சைடு தான் போய் ஆகணும். நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. நான் தான் ஹீரோ, மார்க்கெட்ல நான் சூப்பர் ஹீரோலாம் சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்கள பார்த்தீங்கன்னாலும், அவங்கலாம் இன்னும் ஹம்பிளா தான் இருக்காங்க. அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, என்னாலயே இன்னும் பிரெடிக்ட் பண்ண முடியாது. என்னாலயே விஷயங்கள் சொல்ல முடியாதுன்றாங்க. அவ்வளோ கோடி சம்பாதிக்கிறவங்களே என்ன பண்றாங்க, ஹம்பிளா தான் இருக்காங்க. அதனால மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஓவர் கான்ஃபிடன்ஸ் எந்த இடத்துல ஒர்க் ஆவாது. எப்போதுமே என்ன ஆச்சுன்னா, அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் சம்டைம்ஸ் சில பேர் அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க கூட இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும்போது, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க பண்ற அனலைசிஸ் கூட சர்டன் பீரியட் டைம்ஸ்க்கு அப்புறமா ஸ்டாப் பண்ருவாங்க. அப்படியே மொத்தமா ஸ்டாப் பண்ருவாங்க. ஏன்னா, அதான் மார்க்கெட். அந்த மாரி நிலைமைகள்லாம் இருக்கு. அதனால ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்றது எப்போதுமே வேண்டாம்.